எல்லாத்துக்கும் இனிய மாலை வணக்கம். இனிய மாலை வணக்கம். கடையநல்லூர் புராணம் இந்த புத்தகமே படிக்காத ஒருவரை இந்த புத்தகத்தை வாசிக்க வைத்திருக்கின்றது உங்களுடைய முதல் வெற்றி. உங்கள் ஊருக்காரரு என் கூட வேலை செய்கிறாரு. எத்தனை வருஷம் கழித்து இந்த புத்தகம் ஒரு 3 கதை அவர் படிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் நான் இந்த ஃபங்க்ஷனுக்காக இந்த நிகழ்வுக்காக அவர்கிட்ட வந்து வாங்கிட்டு வந்தேன் அந்த புத்தகத்தை. ஒன்று. ரெண்டாவது வந்து இங்கே எல்லாருமே சொன்னது வந்து அது உண்மைதான். யாருக்கும் வலிக்கக்கூடாதுன்ற ஒரு சில உண்மைகளை சொல்லும்போது உங்களுக்கான அந்த வரையறை எனக்கு புரியுது. ஏன்னா என்னுடைய முதல் கதையிலேயே நான் ரொம்ப ஆழமாக இறங்கி அலசிட்டேன். ஒரு இடம்னு ஒரு 1992 கணையாழியில் வெளிவந்த என்னுடைய முதல் கதை. புதுமலர்ன்ற முதல் எழுத்தாளர்கள் எழுதுங்கன்னாங்க. ஒரு கதை, ஒரு சின்ன சப்ஜெக்ட். அந்த தெருமுனையில் ஒருத்தவங்க வீடு கட்டுறாங்க. அந்த வீடு கட்டும்போது அங்கே இருக்கிற ஒருத்தவங்கள்ட்ட நம்ம வணக்கம்லாம் வைக்கிற ஒரு பழக்கம் மாறவங்கள்ட்ட இந்த க்ளோஸ்அப் கொஞ்சம் இங்கே இருக்கட்டுமே, இந்த 2 இதை மட்டும் ஒரு ஓரமாக அந்த மூட்டை இப்படி வச்சுட்டு போகிறோம், நாளைக்கு ஆள் வர்றவங்க எடுத்துக்குவாங்கன்னு இடம் கொடுத்து இவங்க ஒரு ஸ்டேஜில் அப்பா அம்மா ஊருக்கு போகும்போது பையன் மட்டும் அங்கே தங்கியிருப்பான் வீட்டில். அவங்க வீட்டுக்கு கிரகப்பிரவேசத்துக்கு கொஞ்சம் பேர் வருவாங்க, உங்கள் வீட்டில் கொஞ்சம் தங்கிக்கலாமான்ட்டு ஒரு வார்த்தை கேட்டணும். அப்போ அதுக்கு என்ன, நம்ம வீடு தானே தங்கிங்கன்னு அவங்க வீட்டை ஒரு வழியாக்கி அந்த கதவை உடச்சி சேரை பெஞ்சை வளைச்சி எல்லாம் பண்ணிட்டு போயிடுவாங்க. அந்த அப்பா வந்து இவனை திட்டு, எத்தனை வருஷத்துக்கு என்னடா பண்ணி வச்சுருக்கேன் நீன்னு இவரை திட்டி இப்படி ஒரு போக்கு போகும். இது செஞ்சவங்களும் இருந்தாங்க, அந்த பாதிக்கப்பட்டவனும் என் ஃப்ரெண்டு. இதை கதை எழுதிட்டேன் கணையாழியில். ஏன் கெட்ட நேரம் அவர் கணையாழி படிப்பார் போல் இருக்கு. ராகவா நீ ரொம்ப ஆழமாக போயிட்டன்ற மாதிரி என்னை தேடி அவர் தானே எழுதினார். அந்த சங்கடம் இருக்குது, அது எனக்கு புரியுது. ஒன்று. ரெண்டாவது வந்து இந்த கதையில் மறுபடி மேத்தினும் இன்னும் 2-3 பேர் வந்துட்டு இருக்கிறது வந்து நான் இப்ராஹிம் யூனிவர்ஸ் தான் பார்க்குறேன். எல்லாம் ஒரே கேரக்டர் தான். ஏன்னா அந்த மீத்தின் கேரக்டர் வந்து இன்னொரு கதையில் அந்த ஆட்டோ அண்ணனை வர சொல்லாமா, மீத்தின் அண்ணனை ஆட்டோக்காரராகவே அவரை சொல்லியிருப்பீங்க. இதெல்லாம் பார்க்க போனால் நீங்கள் வந்து ஒரு அழகான ஒரு உலகத்தை உண்டாக்கியிருக்கீங்கன்னு எனக்கு புரியுது. 2. எனக்கு வந்து கடையநல்லூர் வந்து என்னுடைய 6வது 7வது படிக்கும்போது எனக்கு அறிமுகம். எங்கள் மேட்டுத்தெருவில் எங்கள் திருநெல்வேலியில் எங்கள் ஆச்சி வீடு. ஊரில் போய் தங்கி இருக்கும்போது நான் அப்போ தான் நான்வெஜ் சாப்பிட்ட புதுசு. இன்னொரு எங்கள் அப்பாவோட ஃப்ரெண்டு ஹனீஃபான்னு ஒருத்தர் வீட்டிலேருந்து எனக்கு வந்து பழக்கி விட்டுட்டாங்க. ஏன்னா எங்கள் ஆச்சிலாம் பியூர் சைவமாக இருப்பாங்க, வீட்டில் செய்ய மாட்டாங்க. அப்போ எங்கள் வீட்டு பக்கத்து வீடு கடையநல்லூர்காரங்க வீடு இங்கே வந்து தங்கியிருப்பாங்க. அவங்கள்ட்ட சொல்லுவேன், நீ தான் சரி என்ன வாசனை அடிக்குது பாரு ஆச்சுன்ற. அப்போது அவங்க வீட்டில் சாச்சின்னு பேசுவாங்க. பேசும்போது இவன் என் பேரன் தான், கடையநல்லூர் தான் எனக்கு பொண்ணு எடுக்கணுன்னுவாங்க. சரி, அப்படி ஒரு மாதிரி கடையநல்லூர் எங்கே இருக்குது இப்படி கேட்டு பழக்கம். அப்படி இது ஒரு ஆச்சரியமான விஷயம். நான் கவனித்தது, இஸ்லாமிய பெருமக்கள் வந்து அந்த வாழ்கிற மண்ணின் வழக்கு மொழியை ரொம்ப ப்ராப்பராக பேசுகிறவங்கன்னு நான் கணிச்சிருக்கேன். எல்லா இடத்துலையும், திருநெல்வேலியிலையும் பார்த்துருக்கேன், இங்கே அதிராமப்பட்டினம் பக்கம் கீழக்கரை, இந்த எல்லா இடத்துலையும் அது வந்து ரொம்ப ஆச்சரியமான ஒரு உண்மையாக இருக்கும். ஒன்று. அந்த மாதிரி வரும்போது இந்த கதைகளில் எனக்கு தோணுது, எல்லா கதைகளுமே எல்லா சிறுகதைக்குன்னு நான் வந்து அண்ணெல்லாம் ஒத்துக்க மாட்டாங்க, நிறைய பேர் ஒரு சில பேர் அதை ஒத்துக்க மாட்டாங்க. சிறுகதைக்கு ஒரு ஃபார்மேட் இருக்குது. இந்த ஃபார்மேட்டு ஒரு 4-5 பக்கங்களுக்குள் நீங்கள் விரும்புகிற நீங்கள் காட்ட விரும்பும் அந்த உலகத்துக்கு கையை பிடிச்சி கூட்டு போகணும். ரெண்டாவது வந்து அந்த சிறுகதையின் முடிவு ஒரு நிறைவானதாக இருக்கணும். ஏதாவது ஒரு எதிர்பாராத ஒரு விஷயமோ இல்லை ஒரு சுவாரஸ்யமான ஒரு முடிவு வேணும். வட்டார வழக்கு இருத்தல் இன்னும் கொஞ்சம் அழகு அதுக்கு. இதில் 2 உங்கள்கிட்ட அழகாக பண்ணியிருக்கீங்க. ஆனால் அந்த கூட்டு போகிறீங்க, ஆனால் அதில் ஒன்றும் பெருசாக ஒன்றும் இல்லை. ஸோ வாட்டி அதுக்கு இப்போ என்னப்பா அப்படின்னு கேட்குற மாதிரி இருக்குது. அது முடியும் போது அதுக்கு என்ன இப்போ அப்படின்ற மாதிரி ஒரு துவனி வருது. பட் இதில் வந்து எனக்கு ரொம்ப அமைதியாக இருக்கீங்க, இவ்வளோ நகைச்சுவை உணர்வு உங்களுக்கு இருக்குன்றது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா ஒரு சில வரிகள்லாம் வந்து நான் இதை சொல்லிடுறேன், அதுக்கு முன்னாடி இதெல்லாம் சொல்லிடுறேன். மழையும் ரயிலும், இந்த ஆக்சிடென்ட்டு, இந்த மம்மூது பையன் மீரானால இவன் கேட்டானா இவனால் அவன் கேட்டானான்னு தெரியாது, ஒரு ஆக்சிடென்ட் நடக்கும். நிறைய ஆக்சிடென்ட் நடந்துகிட்ருக்கு, அதெல்லாம் மக்கள் மறந்து போயிடுறாங்கன்னு முடிச்சிருப்பீங்க. அது ஒரு கதை. அல்லாஹு அக்லம் வந்து முஹாஜித் அவர் இறந்து போயிடுவார், அவங்க பையன் வருவான். அவங்க பையனுக்கு ஏன் அந்த கடைசியில் ஒரு மாதிரி ஒரு இது வருதுன்னு எனக்கு புரியல. அப்படி வர்ற மாதிரி முடிச்சிருப்பீங்க, ஒரு வாரம் மனநிலை பிறந்து போகிற மாதிரி முடிச்சிருப்பீங்க. எல்லா கதையும் பற்றி ஒரு வரி சொல்லிடுறேன். கந்தல் கதைகள், ஆட்டோ மீத்தின் கதை. ஃப்ரெண்டு வந்து கத்தார் போவார், இவர் அதே ஊரில் இருப்பார். கடைசியில் இவங்க அம்மா தான் அவங்கள வெளியில் போக வேண்டாம்
அப்படின்ற மாதிரி ரொம்ப ரொம்ப அழகாக முடிச்சிருப்பீங்க. இந்த கதையை இன்னும் கொஞ்சம் அந்த கடைசியில் சுரேஷ்லாம் சொன்ன மாதிரி கொஞ்சம் டிங்கரிங் பண்ணியிருந்தால் அழகான கதையை ஆயிருக்கும் இந்த கதை. வெத்தலாக்கு ஒரு பெண்ணை பீட்ரூட் பொரியல்னு கூப்பிடுறது வந்து ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம். இன்னொன்று, கதை ஆரம்பித்து கொஞ்ச நேரம் வரைக்கும் அது ஆண்பாலா பெண்பாலான்ற மயக்கம் இருக்குது அந்த கதையில். நான் ஆண் நினச்சே படிச்சுக்கிட்டு இருந்தேன். இல்லை, அது 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 அந்த மயக்கம் வந்து ஒரு ஒரு ஆரம்பகால எழுத்தாளருக்கு இதெல்லாம் இருக்கும். ஏன்னா எழுதுறது நீங்கள், அதுக்கு முதல்ல இருக்க கதை எப்படி வருதோ அதனுடைய நீட்சியாக தான் நம்ம மனசு நேச்சுரலாக அந்த பக்கத்துக்கு போகும். அப்படி போகும்போது என்னடா ஒரு ஆம்பளைக்கு மொபைல் வாங்கி கொடுக்கறதெல்லாம் என்னமோ வித்தியாசமாக இருக்க, அப்புறம் பார்த்தா அது பெண்ணுன்றது புரிய வருது. அது ஒரு இது. அது ரொம்ப அழகாக அந்த பொண்ணு தானே கடைசியில் அந்த ஊரை விட்டு அப்படி போகும்போது பின்னாடி பார்க்கும்போது லைட்லாம் ஆஃப் பண்ணுவாங்க. பொதுமாட்டு வண்டி மேலே போட்டு வச்ச மூட்டை போல போராளி பொண்ணு தாய். நல்லா இருந்தது. ஆவலாதி இந்த தலைப்புக்காகவே இது ரொம்ப அழகான ஒரு வார்த்தை. நம்ம ஊரில் ஆவலாதியை கேளுந்தாங்க திருநெல்வேலியில். இந்த ஆவலாதின்றது வந்து நிறைய வருஷம் கழித்து அந்த மண்ணுடைய வார்த்தையை அதை கேட்டேன். அந்த ஆவலாதி ரொம்ப அழகான ஒரு கதை. அதுவும் அதே மாதிரி தான் அந்த இது கடைசியில் முடிப்பு அந்த இதெல்லாம் இருக்குது. அதெல்லாம் வழக்கம் போல் எல்லா கதையிலையும் இருக்காது. ஆழ்த்தரு மாடன் மோதினார்ன்றீங்களே, இப்போ தான் மோதினீங்களான்னு கேட்பான் அந்த பையன். அது ஒரு அழகான ஒரு வார்த்தை. குலா, அது அந்த மாதிரி கதை முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் நீங்கள் அப்படியே போவீங்க. கதை எங்கே வேணால் போகலாம், ஆனால் மையம் இருக்கணும். அந்த மையமும் சேர்ந்து சுற்றிக்கிட்டே இருக்குது. சரி, அதுதான் கொஞ்சம் சிரமம். அந்த வேறு சமூகத்தை சார்ந்தவர்கள் தேடி தேடி ஒருத்தர் கிடைச்சாரு, டெய்லர் மாமா. அவருக்கு இவர் 10ன்றதை இப்படி சொல்கிறது, அவருக்கு காது கேட்காததெல்லாம் ரொம்ப நகைச்சுவையாக அழகாக சொல்லியிருந்தீங்க. அதுக்கப்புறம் மாஜிதா என்ற ஒரு சேக்காளி, அது எப்படி ஒரு பொண்ணுக்கு 2 பல்லு இல்லாத வந்து குற்றாலத்தில் தண்ணியே விடாத குற்றாலம் மாதிரி இருக்கும் அவன் மூஞ்சின்னு சொல்லியிருப்பார். எனக்கு அது ஒரு 2-3 தடவை திருப்பி படித்தேன். ரொம்ப அற்புதமான ஒரு இது. அது ரொம்ப அழகாக இருந்தது. வசந்த கால காதல் கதைகள், இது எல்லாமே வசந்த கால காதல் கதைகளில் சப்ஸுன்னு சொல்லுவாங்களா, அந்த லேடிஸ் காலேஜ் பக்கம் போகிறத, அப்படி ஒரு வழக்கு இருக்குது. ஆமாம், அதுக்கு சப்ஸ்கிரைமர் அவங்க ரொம்ப அழகாக சொல்லியிருப்பீங்க. அதே மாதிரி அந்த கதையில் ஒரு இடத்துல இந்த ஒரே ஒரு இது சொல்லியிருப்பீங்க. அவர் சிக்கன் கடை வச்சு நடத்துகிறவர் எழுதி போட்டிருப்பார், 2 கிலோ கோழி வாங்கினால் ஒரு வாலி ஃப்ரீ. நகரம் மாதிரி கோழி வாலி. அது மாதிரி கடையநல்லூர் மழை மேகத்திற்குள் தனது காதலை திட்டாக பதுக்கி வைத்தான். கவிதை எழுதக்கூடிய அபாயம்லாம் இருக்குது, பார்த்துங்க. எந்த கட்டுக்குள்ளே அவர் சொல்ல முடியுமோ சில விஷயங்களெல்லாம் நீங்கள் சொல்ல முயற்சி பண்ணலை. நிறைய இடத்துல பெண்கள்கிட்ட சம்மதம் கேட்பாங்களா என்னன்னு கூட எனக்கு தெரியாதுன்னு ஒரு வார்த்தை போகிற போக்கில் சொல்லிட்டு போயிருந்தீங்க. எல்லாத்துலேயுமே அப்படி தான். அது பேச வேண்டிய இடத்துல நம்ம பேசலாம். ரொம்ப ரொம்ப அழகான ஒரு விஷயங்கள்லாம் எழுதியிருந்தீங்க. அது மாதிரி ரொம்ப முக்கியமான விஷயம், நான் மேலப்பாளையம் போயிருந்தப்போ ஒரு மேலப்பாளையம் போன்ற இடங்களில் பெண் எடுப்பது பெண் கொடுப்பது எல்லாமே அதே ஊருக்குள்ளேயே மேபி அடுத்த தெருவாக இருக்கும், இல்லை 2 தெருவு தள்ளியாக இருக்கும். ரொம்ப அழகான ஒரு விஷயம் இருக்குது. நான் கேட்டேன், இப்போ மேலப்பாளையம் ஃப்ரெண்டு வீட்டுக்கு இப்போ நான் போயிருந்தப்போ கேட்டேன், தங்கச்சி இப்போ இங்கே பக்கத்தில் தானே? ஆமாம், இங்கே எல்லாமே எப்படின்னா கல்யாணம் பண்ணிட்டு வந்தவங்க வீட்டில் இருப்பாங்க, காலையில் மத்தியானம் சாப்பாட்டுக்கு அப்புறம் அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டு நைட்டு தான் வீட்டுக்கு வருவாங்க. இது டெய்லி நடக்கும். இப்போ அதை நீங்கள் சொல்லியிருக்கீங்க. அதே மாதிரி இன்னொன்று வந்து கடைநல்லூர்லேயும் வீடு அப்படி தான் இருக்கும்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். அந்த ரயில் பெட்டி மாதிரி அந்த தெருலேருந்து அந்த வீட்டுடைய மொத்த இதுவே ஒரு 10 அடி 11 அடிக்குள்ளே தான் இருக்கும், ஆனால் நீளமாக இருக்கும். அதெல்லாம் ரொம்ப அழகாக பதிவு பண்ணியிருக்கீங்க. எனக்கு வந்து ரொம்ப நெருக்கமான எங்கள் அப்பா காலத்துலேருந்து என்னுடைய நெருக்கமான எங்கள் அப்பாவுடைய நண்பர்கள், மணிமாமான்னு கூப்பிடுவேன். அவர் பேர் அலாவுதீன், திருநெல்வேலி, எங்கள் அப்பாவோட இதில் ஒர்க் பண்ணவர். அவங்க திருநெல்வேலிக்காரங்க. ஹனீஃபா, இப்போ வரைக்கும் எங்கள் வீட்டுக்கு முதல்ல இது மாதிரி பெரிய டேப் ரெக்கார்டர் 87 வாங்கி கொடுத்த தல்பாதர், பரங்கிப்பேட்டை. இப்படி என்னுடைய இஸ்லாமிய நண்பர்கள் பல பேர், அல்லா பக்ஷ்னவாஸ் என்னுடைய ஃப்ரெண்டு, இது போன்ற பல நண்பர்களை அவர்களுடைய அந்த அந்த அணுக்கத்தை வந்து இந்த கதைகள் எனக்கு கொண்டு வந்தது ரொம்ப கிட்ட. இந்த கதைகளை வந்து ஒரே மூச்சில் ஒரு 2 கதை மட்டும் நான் முதல்ல வாசிச்சிட்டேன். அதுக்கப்புறம் நேற்று இரவு உட்காந்து முழுக்க தொலைக்காட்சியில் மொபைலை தூக்கி ஓரமாக வச்சுட்டு முழுக்க ஒரே வீச்சில் படித்தேன். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. எழுதுங்க நிறைய. இந்த கதையோட சிறுகதையோட வடிவம்லாம் போக போக அழகாக வந்துடும், அதில் எந்த இதுவும் இல்லை, வந்துடும். அந்த நகைச்சுவையும் அந்த கவனிக்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல,
ஒரு போக்கில் ரொம்ப அழகாக சொல்லியிருப்பாரு. காக்கா தூக்கிட்டு வந்து போட்ட ஒரு பாலித்தீன் கவர்லேருந்து மீனை அந்த காக்கா இது பண்ணிருக்கனால அந்த வாசனை, அந்த மனம் அடிச்சிட்டு இருக்குன்ற பதிவெல்லாம் வந்து சிறுகதைக்கு ரொம்ப அவசியமானது. அதை வந்து அதில் என்ன பெருசாக அது இல்லாமல் இருந்தால் கூட சிறுகதை இருக்கும். ஆனால் அது வந்து ஒரு உண்மைத்தன்மையை கொண்டு வருது இல்லையா? அற்புதம். தொடர்ந்து எழுதுங்கள். வாழ்த்துக்கள்.